அண்ணா என்ன படிச்சிருக்கீங்கண்ணே? படிச்சிருக்கேன். வாழ்க்கை வந்து நல்லா புரட்டி புரட்டி படிச்சிருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க சொல்லுங்க. 7வது வரைக்கும் படிச்சிருக்கேன். 7வது நாள் அது ஒரு ஸ்கூல் போய் தானே அங்கே தானே போய் படிச்சிருக்கீங்க. ஆமா, அப்ப 7வது படிச்சது இப்ப MBAக்கு சமமா. ஆமா, செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. சரி, அப்பனா ஆத்தி சுடி சொல்லுங்கண்ணே. ஆத்தி சுடிங்களா? சொல்றேன். அது வந்து எனக்கு பாடமா வராது, பாட்டாத்தே வரும். சரி, பாடி காட்டுங்க. அடங்கொப்பன் தாமரபரல தலைமுழுக யார் இவனுங்களா? அகர முதல்ல எழுத்தல்ல. அலே, இது தமிழ் தாய் வாழ்த்துனே. தமிழ் தாய் வாழ்த்தா? இல்ல, ஆத்தி சுடி தான் சொன்னாங்க எங்க வாத்தியாரு. இது சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கானே? சினிமால போய் நடிக்கணும்ன்றதான் என்னோட ஆசைப்பா. என்ன மனுஷன்? அது வந்து 3 வயசுல இருந்து. ஆமா, 3 வயசா? ஆமா, என்னுடைய 3 வயசுல இருந்து என்னை தூங்க போட்டு 2வது வட்டம் சினிமாவுக்கு போவாங்க. அவங்க போய் இருக்கப்ப நானும் எந்திரிச்சு ஓடுவேன், திடுத்துன்னு என்னைய கூட்டு போங்க அப்படின்ட்டு. அப்பெல்லாம் பெரும்பாலும் ரஜினிகாந்த் சார் படம் தான், பாயும்புலி, இந்த மாதிரி நிறைய மாவீரன்லாம் அப்போ வரும் படம். வெறியன் ரஜினி சாரோட வெறிய கண்டிப்பா சினிமா ஒரு நாள் நான் நடிச்சே ஆகணும். அதான் என்னுடைய வாழ்க்கை லட்சியம். ஆனா இப்ப இந்த நேரத்துல நீங்க யார்ட்டையாவது மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க கேட்கலாம் நம்ம வீடியோ மூலியமா. ஏதாவது அந்த மாதிரி இருக்கானே? நம்மளுடைய தம்பி தான் நெருங்கிய நண்பர். ஒரு நாள் வந்து எனக்கு ரொம்ப அவசரமா இருந்துச்சு, ஒரு 500 ரூபா பணம் தேவையாகி போச்சு. சடக்குன்னு போனேன், பார்த்தா நல்ல போதையில் இருந்தேன். இந்த மாதிரி தம்பி ஒரு 500 ரூபா பணம் வேணும்டானே, டக்குன்னு அவனும் எடுத்து கொடுத்துட்டான். கொடுத்துட்டு நானும் வந்து அதை வந்து வீட்டுக்கு செலவு பண்ணி முடிச்சுட்டா மறுநாள் காலில் வந்து நான் வச்சிருந்த 500 ரூபாய் காணோம், 500 ரூபாய் காணோம், நாங்கள் படுத்து கிடந்தேன், காணோம்னு என்கிட்டே வந்து கேட்டான். சரி, இவங்க மறந்துட்டான் போல கொடுத்தது அப்படின்னு நினைச்சிட்டு நான் அசால்ட்டா விட்டேன். இங்கிட்ட ஊரம் தேடுறியான், அங்கிட்டு தேடுறியா கல் சாக்கடை பொருள்லாம் கையை விட்டுருவோன்றியா. 500 ரூபா உள்ள கிடக்காண்ட ஒன்றும் கிடைக்கல. பாவம், எனக்கு அதே பாவம் மறந்துட்டான். இருந்தா அவன்கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும்னு தோணுது. வேற மன்னிப்பு கேட்டா அவர் மன்னிச்சிருவாப்லையா? ஆமா, மன்னிக்கணும்ல. மன்னிக்கிறதான மனுஷ தருமா? மன்னிச்சா தானே அடுத்து ஒரு 500 ரூபா 1000 ரூபா ஆட்டே போடலாம். மன்னிச்சிரா வந்து. ஆமா, 500 ரூபா நான் தான் வாங்கினேன். நீங்க நடிக்க ஆசைப்பட்ட மாதிரி ஏதாவது சின்ன வயசுல இருந்து ஏதாவது ஒரு பொருளுக்கு ஏதாவது ஆசைப்பட்டீங்க? நானே பார்த்தீங்கன்னா தம்பி, போன வாரம் தல்லாவளம் பெருமாள் கல்யாணத்துக்கு போயிருந்தேன். போனால் வாசலில் ஒரு செருப்பை கழட்டி போட்டான். இல்லை, புரியல. செருப்புனாலும் செருப்பு, அம்புட்டு செருப்பு, நல்லா விளையாண்டு அப்படியே தோளில் செஞ்ச செருப்பு, சூப்பர் செருப்பு. அப்படியே எனக்கு கண்ணை உறுத்திருச்சு. அந்த செருப்பு மேலே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. உக்காளி என்கிட்ட அந்த போட்டு முடாக்கள் தூக்கி ரூம்ட்டு பார்த்துக்கிருக்கேன். போன உள்ள போனவே லவுக்குன்னு சேர கொண்டாந்து அந்த செருப்பு பக்கத்தில் போட்டு உட்காந்துக்கிட்டான். எனக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகி போச்சு. என்ன பண்றது, சரின்ட்டு பார்த்துட்டு அந்த ஏக்கத்தோட திரும்பி வந்துட்டேன். ஐயோ, மனசு பூரா நிறைய ஆசை இருக்கு தம்பி, வெளியே சொன்னா வேதனை ஆகும், விடுங்க. இப்ப கடைசியா மக்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா சொல்லிட்டு போங்க. மக்களுக்கு கருத்து, நக்கல்யா அவனுக்கு. மனுஷனுக்கு வந்து இட்லிக்கு எப்படி சட்னி முக்கியமோ மனுஷனுக்கு வந்து கிட்னி முக்கியம். அதனால யாரு ராவா சரக்கு அடிக்காதீங்க, தண்ணி ஊத்தி சரக்கு அடிங்க. இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். இதயத்தை கூட யாராவது ஒருத்தவங்க பூரா மாற்றி கொடுத்துறாங்க, அமெரிக்கா, அந்த ஆப்பிரிக்கா அதில் எல்லாம். ஆனால் கிட்னி மட்டும் கிடைக்கவே மாட்டேது, ரொம்ப ரேராக கிடைக்காது. அதனால எல்லாருமே வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து நல்லா தண்ணியை நிறையா குடிச்சு கிட்னியை பாதுகாத்து வச்சுக்கோங்க. அன்பு உறவுகளே, அன்பு சொந்தங்களே, நன்றி, வணக்கம். நன்றி. நான் உங்கள் மதுரை சசி.